ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஸ்ரீநிதி தினேஷ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கையல். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னதான் நம்ம வெளியே போய் நம்ம சாப்பிட்டாலும், டேஸ்டியாக சாப்பிட்டாலும், வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே சமைக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 கப் கோதுமை மாவு எடுத்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடு தண்ணியை அதில் ஆட் பண்ணி ஒரு 1 hour பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இந்த சன்னா மசாலாவுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே பேஸ்ட் மாதிரி தான் நான் அரைச்சி ஆட் பண்ண போகிறேன். சுண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 பட்டை, 2 லவங்கம் இதையும் ஆட் பண்ணி விசில் விட்டேன். ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த சன்னா மசாலாக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இவங்க தாங்க. 1 பட்டை, 2 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் அண்ட் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. இதை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். சுண்டலையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த சன்னா மசாலாக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கணுங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. அடுத்து வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிட்டேன். இது ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். இது ரெண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியோட பேஸ்ட்டையே ஆட் பண்ணணும். ஸோ தக்காளியும் நல்லா கொதிக்க விடணும். அடுத்து 1 by 1 மசாலாக்கள் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகாமல் நம்ம எதையுமே ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போகணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து வேக வச்ச சுண்டலை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கிரேவி கெட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா. சுண்டலை தனியாக எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கிரேவி கெட்டியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஸ்பைசஸ் மசாலாக்களை ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சப்பாத்தி தான் போட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா கூட நமக்கு வயிற்றெரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.